ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வெஸ்டர்ன் மியூசிக் தான் கற்றுக்க போகிறோம். நம்ம இந்த சேனலில் நிறைய பியானோ கிளாஸ் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெஸ்டர்ன் மியூசிக் பியானோக்கு மட்டும் பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. வெஸ்டர்ன் மியூசிக் அப்படிங்கிறது காமனாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். கிட்டாராக இருக்கட்டும், ஃப்ளூட்டாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வெஸ்டர்ன் மியூசிக் பொதுவான ஒரு விஷயம். அதை வாசிக்கிற ஸ்டைல் தான் மாறும். இப்போ கிட்டார்னால் அது ஒரு மாதிரி வாசிப்போம், ஃப்ளூட்னால் அது ஒரு மாதிரி வாசிப்போம். ஸோ அந்த வாசிக்கிற ஸ்டைல் தான் மாறுமே தவிர இந்த வெஸ்டர்ன் நொட்டேஷன் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி நம்ம கிளாஸில் அந்த வெஸ்டர்ன் நொட்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம அகாடமியில் இப்போ சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி பாட்டு கேட்டு வாசிக்கிறது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டோட வாசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சம்மர் கேம்பில் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் மியூசிக் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கல்ச்சருடைய மியூசிக். ஸோ அதனால் இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏபிசிடி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ABCDEFG, ஸோ A to G வரைக்கும் தான் நமக்கு மொத்தமாக நோட்ஸே இருக்குது. கர்நாட்டிக்கில் சரிகம பதனிசா சொல்கிறோம் இல்லையா, அதே தான் வெஸ்டர்னில் ABCDEFG அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுலேயுமே மொத்தம் 7 நோட்டு தான். கர்நாட்டிக்கில் பார்த்திங்கன்னா சரிகம பதனியோட ஸ்டாப் பண்ணிடணும். அந்த ஃபஸ்ட்டு சாவு ஒன்று தான். அதனால் அதை நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். பட் சொல்லும் போது சரிகம பதனிசா அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ஆக்டிவாக ஒரு செட்டாக இருக்கும். அதனால சரிகம பதனிசான்னு சொல்கிறோம். பட் கேல்குலேட் பண்ணும்போது நீ வரைக்கும் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணணும். வெஸ்டர்ன் மியூசிக்லேயும் அப்படி தான். ABCDEFG முடிச்சுட்டு அகைன் A நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு செட்டு. அந்த ஒரு செட்டை நம்ம ஒரு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கர்நாட்டிக்கில் சாவதான் ஃபஸ்ட்டுன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, பட் வெஸ்டர்னில் எந்த நோட்ஸை வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம். A ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம், B ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம், C ஃபஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அது டிபெண்ட் ஆன் சாங். அந்த சாங் எந்த ஸ்கேலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நோட் மாறிக்கிட்டே இருக்கும். C மேஜர் ஸ்கேலாக இருந்துச்சுன்னா CDEFGABC, C to C வரைக்கும் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டை தான் நம்ம ஒன் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வெஸ்டர்ன் நொட்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எங்கே ABCD எழுதியிருக்கு? எங்கேயுமே எழுதியிருக்காது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த லைன் A, இந்த லைன் B அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்றைக்கி அதுதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 லைனில் தான் கொடுப்பாங்க. இந்த லைனை நம்ம ஸ்டாஃப் லைன் ஆர் ஸ்டேவ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேவ் லைன் நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் சரி, ஸ்டாஃப் லைன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி. இதில் மொத்தம் 5 லைன் இருக்குது. லைனை எப்போவுமே கீழே இருந்து தான் மேலே கேல்குலேட் பண்ணணும். நமக்கு சவுண்ட் எப்படி கீழே இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த லைன்ஸை கேல்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன். 1 2 3 4 5. இந்த கேப்பும் நம்ம ஒவ்வொரு நோட்ஸுக்கும் எடுத்துக்குவோம். அந்த கேப் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4, 4 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 5 லைன், 4 ஸ்பேஸ். ஸோ 5 + 4 9 நோட்ஸ் மொத்தம் இந்த 5 லைனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த 5 லைனுக்கு மேலே கீழே எக்ஸ்ட்ரா நமக்கு நோட் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டுக்குவோம். இந்த லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த லைனுக்கும் இடையில இருக்கிற இந்த கேப்பையும் நம்ம ஒரு நோட்ஸாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி நோட்ஸாக கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளுக்கு உண்டான நோட்ஸ் தான். இதுக்கு பேர் ட்ரபிள் கிளஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பியானோ வாசிக்கிறதுனால இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பியானோலேயே பார்த்திங்கன்னா 2 சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரபிள் கிளஃப், பாஸ் கிளஃப் அப்படின்னு 2 சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிளுக்கு உண்டான நோட்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் நமக்கு கொடுத்துட்டா இங்கே இருக்கிற ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த சிம்பிள் இங்கே கொடுத்தாச்சு இல்லையா? இந்த சிம்பிள் கொடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னா E. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் எங்கே உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த நோட்ஸ் பேர் E. ஓகேவா? ஸோ காமனாக இந்த லைன் பேரே என்னது தான்? E தான். ஓகே, ஈக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? ஈக்கு அப்புறம் F. ஸோ எஃப்ங்கிறது எங்கே வரும்? ஒரு நோட்டு லைனில் வந்தால் அடுத்த நோட்டு அந்த கேப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ லைனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வரும். அந்த கேப்பு F. ஓகே, ஈக்கு அப்புறம் F. எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்?
ஜி. ஸோ எஃப் கேப்பில் வர்றதுனால ஜிங்கிறது அடுத்த லைனில் வரும். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் லைனாக பார்த்தீங்கன்னா EFGABCDEF இந்த மாதிரி 5 லைனுக்கும் 4 ஸ்பேஸுக்கும் லைனாக நோட்ஸ் நம்ம போய்கிட்டே இருப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நோட் பார்த்திங்கன்னா பேசிக்காக கற்றுக்கும் போது CUDயும் தான் ஃபஸ்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். CDEFGன்னு தான் ஃபஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? ஸோ இதில் C எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு C இருக்குது. இது வந்து ஹையர் ஆக்டிவ் C அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம பேசிக்காக கீபோர்டு வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த கீபோர்டு, என்னோட பல வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா சொல்லியிருப்பேன் 5 ஆக்டிவில் மிடில் இருக்கிற ஆக்டிவில் தான் நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆக்டிவில் இருக்கிற C வந்து இந்த 5 லைனுக்குள்ளேயே வராது, இந்த 5 லைனுக்கு கீழே தான் வரும். ஓகே, ஸோ அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 லைனுக்கு கீழே இந்த மாதிரி சின்ன லைன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது சிக்கு அப்புறம் என்ன வரும்? டி இல்லையா? சிங்கிற நோட்டு லைனில் வந்துருச்சுன்னா டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? ஸ்பேஸுக்கு போயிடும். ஸோ சி ஸ்பேஸ் வந்து டி. ஓகேவா? இதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் நான் பின்னாடி டெஸ்ட்டு வைப்பேன். அது நீங்கள் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நோட்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த சிம்பிளுக்கு உண்டான நோட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் பேர் ட்ரிபிள் கிளஃப். இதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி லைன் பேர் சி, இந்த கேப் பேர் டி. அப்புறம் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு ஸ்பேஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப். இதுதான் டோட்டலாக இருக்கக்கூடிய நோட்ஸ். இப்போ டக்குன்னு உங்ககிட்ட ஃபோர்த் லைன் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? இ, எஃப், ஜி, ஏ, பின்னு லைனாக கீழேருந்து கால்குலேட் பண்ண தான் ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் லைன் நோட்டை தனியாகவும் ஸ்பேஸ் நோட்டை தனியாகவும் பிரித்தாச்சு. இந்த லைன் நோட்டுக்கு உண்டான நோட்ஸ்லாம் என்னது? இ, ஜி, பி, டி, எஃப். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன், எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ இப்போ லைனுக்கு உண்டான நோட்ஸ் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை சொல்லலாமா? லைனோட ஃபார்முலா என்னது? எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஒரு 2 தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஓகே, இப்போ நான் பிளாங்காக விட்டுட்டேன். இப்போது தேர்ட் லைன் என்னது? நான் கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். எவ்ரி குட் பாய். ஸோ மூணாவது என்னது? பாய். பாய்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? பி. ஸோ தேர்ட் லைன் என்னது? பி. அவ்வளோதான். ஃபிஃப்த் லைன் என்னது? எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ எஃப். ஸோ நம்ம எந்த லைன் கேட்குறோமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம அந்த நோட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது லைனுக்கு உண்டான நோட்ஸு. இதுவே ஸ்பேஸுக்கு உண்டான நோட்ஸ் என்னது? FACE. நம்ம ஃபேஸோட ஸ்பெல்லிங் FACE. செகண்ட் ஸ்பேஸ் என்ன வரும்? FA. ஸோ A. ஃபோர்த்து ஸ்பேஸ் FACE. ஓகே, ஸோ லைனுக்கு உண்டான நோட்ஸ், ஸ்பேஸுக்கு உண்டான நோட்ஸ் தனித்தனியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே. இல்லை நான் வந்து லைன் பை லைனாக கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய கன்வீனியன்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவை தேர்ட் லைன் அப்படின்னதும் எனக்கு நீங்கள் பின்னு சொல்லணும், ஃபிஃப்த் லைன் அப்படின்னதும் எஃப் சொல்லணும். இல்லை நான் டேரெக்டாக மெமரைஸே பண்ணிக்கிறேன், செகண்ட் ஸ்பேஸ் என்ன தேர்ட் ஸ்பேஸ் என்னன்னு மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் குட், அதுவும் சூப்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் லைன் நோட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நோட். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம CD பார்த்தோம் இல்லையா? இது வேறு வழியே கிடையாது, நீங்கள் தனியாக பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 5 லைனுக்கு கீழே 2 நோட்டு தான். ஒன்று வந்து லைன் போட்டு கொடுத்துருக்கோம், ஒன்று லைன் போடாமல் கொடுத்துருக்கோம். லைன் போட்டிருந்தா C, லைன் போடாட்டி D. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு தடவை பார்த்துடலாமா? ஃபுல்லாக மொத்தம் 5 லைனுக்கு உண்டான ஃபார்முலா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். இந்த எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா
காமனாக வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் சிலர் வந்து இந்த சென்டென்ஸ் மாற்றியும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தேவை EGBDF இதுதான் தேவை. உங்களுக்கு வேணும்னா இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாக ஒரு புது சென்டென்ஸ் நீங்கள் உருவாக்கி கூட நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டு தான். ஓகே. ஸோ லைனோட ஃபார்முலா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸ்பேஸோட ஃபார்முலா FACE. இது இல்லாமல் இந்த 2 நோட் எக்ஸ்ட்ரா இருக்குது, C and D. ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம். எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் லைனில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ லைன் கொடுத்தாலே லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? எவ்ரி குட். ஸோ G. அவ்வளோதான். நீங்களே கண்டுபிடிங்க. எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே. நம்மளோட அகாடமியில் இப்போ சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. பேசிக்லேருந்து நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். வீடியோவாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இயர் லீவை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கீபோர்ட், வயலின், ஃப்ளூட், கிட்டார், பாட்டு கிளாஸ் இது எல்லாமே ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.